Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Amma ba'd. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayuhan nas اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மின்னையும் மின்மீன்களையும் மண்ணையும் மனித வர்க்கத்தையும் படைத்த ஏக இறைவனாகிய வல்லர் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதுமாக. நமது இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாணவர்களின் மீதும் ஆசிரியர் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று உங்கள் முன்னான எடுத்துக்கொண்ட தலைப்பு நம் முன்னோர்கள் யார். நம் முன்னோர்கள் யார் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசியாக வந்த இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நமது முன்னோர்கள் தான். நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்ட காரணம் என்னவென்றால், இன்றைய இளைஞர் சமுதாயம் சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை சீர்கெட்டிருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சஹாபாக்கள் அவர்களை பற்றியும் தெரியாத காரணத்தினால்காக தான். இன்றைய ரோல் மாடல் மூதாதையர் என்று இந்த இளைஞர் யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்களா? நடிகர்களையும் நடிகைகளையும் அரசியல்வாதிகளையும் தான் இங்கு ரோல் மாடலாகவும் மூதாதையாகவும் கருதி வந்திருக்கின்றனர். இப்பொழுது நாம் ஒரு இளைஞரிடம் சென்று கேட்டால், உன்னுடைய ரோல் மாடல் யார், உன்னுடைய மூதாதை யார் என்று நாம் கேட்டோம் என்றால், ஒரு இளைஞர் கூட என்னுடைய மூதாதையர், ஒரு முஸ்லீம் இளைஞர் கூட என்னுடைய மூதாதையர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சஹாபாக்கள் என்று கூறவே மாட்டார்கள். ஏதேதோ நடிகர்கள் பேரையும் நடிகைகள் பேரையும் தான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு சமுதாயம் நாம் வாழ்வதற்கு நாம் இந்த காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்றால் அதற்கு முன் சென்ற சமுதாயம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இப்பொழுது நாம் கடைசியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய தோழர்களை பற்றியும் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பை பற்றியும் நாம் அனைத்து ஜிம்மாக்களிலும் வார பயான்களிலும் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களை நாம் மூதாதையராக எடுத்துக்கொள்ள வேண்டும், ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பார்த்தோம் என்றால், அவர்களை இன்றைய உலகத்தை ஆட்சி செய்யும் தலைவர்களும் நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கும் பிரதமர்களும் அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்களிடம் திறமையும் நல்லொழுக்கமும் பெற்றிருந்தார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் 68வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீர் நற்குணத்தின் குன்றாயிருக்கின்றீர் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் பட்டமளிக்கின்றான். அப்படிப்பட்ட நபி இந்த உலகத்திற்கும் இப்பொழுது வரை இந்த காலகட்டத்திலும் முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பார்கள். இதையெல்லாம் இந்த இளைஞர் சமுதாயம் உணர்ந்து நடந்தால் இன்று சீர்கெட்டு போய் கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தை நாம் காப்பாற்றலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்கள் கூட வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் வாழ்க்கையும், அதற்கு முன்னர் வாழ்ந்த மூதாதையர் வாழ்க்கையும், முன்னோர்கள் வாழ்க்கையும் எடுத்து சிறப்பாக செயல்பட்டால் இந்த இளைஞர் சமுதாயம் நல்வழி பெறும். அடுத்து நான் சொல்ல போகும் வரலாறு மற்றவர்களுடைய உள்ளங்களை உருக்கும் வரலாறாக தான் இருக்கும். ஃபிரௌன் உங்களுக்கு அனைவரும் அறிந்ததே. அவன் கொடுங்கோலன் ஆட்சியை கை வச்சு கொடுங்கால ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனை எதிர்த்து ஒரு சாதாரண பணிப்பெண் அவர்களை எதிர்த்து நின்றார். அவர் வேறு யாரும் அல்ல, நீங்களெல்லாம் நினைக்கக்கூடும் அவருடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு முன்பே ஒருவர் எழுத்திருந்தார். அவர் யார் என்றால், ஃபிரௌனுக்கு ஒரு மகள் உண்டு. அந்த மகளின் முடி திருத்தும் ஒரு பணிப்பெண், முடியை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் இஸ்லாத்தை ஏற்றார். இதை அறிந்த ஃபிரௌன், இங்கு நான் மட்டும்தானே இறைவன், நீ எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்று அகம்பாவத்தில் கேள்வி கேட்டு அந்த பெண்ணை தன்னை வணங்குமாறு கொடுமைப்படுத்தினான். ஆனால் அந்த பெண்ணோ தன்னுடைய ஈமானை இழக்கவில்லை. அவர்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இத்தனையும் நடந்து அந்த சாதாரண ஒரு பணிப்பெண் தன்னுடைய ஈமானை இழக்கவில்லை. அல்லாஹ் ஒருவனே என்று தனது நாள் உச்சரித்து கொண்டிருந்த இத்தனை வேதனைகளையும் இத்தனை கஷ்டங்களையும் படுவதற்கு காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்ற காரணத்திற்காக ஃபிரௌன் அவரை கொடுமைப்படுத்தினான். கடைசியாக இவர் என்னதான் செய்தாலும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரமாட்டுகிறாரே என்று கூறி அவருக்கு ஒரு கடுமையான வேதனையை கொடுக்க நினைத்தான். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், அவர்களுக்கு மொத்தம் 5 பிள்ளைகள் உள்ளன. அவர் 5 பிள்ளைகளும் அவர்களிடம் வந்து விட்டு ஒரு கொதிக்கப்பட்ட சூடேற்றப்பட்ட ஒரு எண்ணெயில் அவர்கள் 5 பிள்ளைகளையும் அவர் கண்முன்னே அவர்களை தூக்கி அந்த எண்ணெயில் தூக்கி விசிறுகின்றனர். பெத்த தாய் தன்னுடைய 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகளையும் எண்ணெயில் துடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றார். அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கிறோம், அதாவது இன்றைய காலத்தில் சொல்வதை போல பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது என்று சொல்வதை போல அந்த தாய் தன்னுடைய 5 பிள்ளைகளையும் அந்த எண்ணெயில் போட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அந்த தாயுடைய மனம் எப்படி நிற்கும். ஆனால் அந்த பெண் பொறுமை காத்தாள். ஏனென்றால் இதற்கு நற்கொலி, நான் சொர்க்கத்தை அடைவேன் என்று. கடைசியாக இருந்த 5வது குழந்தையும் அவர் மார்பில் பால் கொடுத்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையை பிடியே சென்று அவர் எண்ணெயை போட்டார்கள். தனது 5 குழந்தைகள் அந்த எண்ணெயில் கருகி கொண்டிருக்கின்றன. அந்த எண்ணெயில் கருகி கொண்டிருப்பை நேராக நின்று அந்த தாய் பார்க்கின்றார். கடைசியும் ஃபிரௌன் அந்த கொடுங்கோலன் அந்த பெண்ணையும் அந்த எண்ணெயில் எறிகின்றார். அந்த பெண் ஷஹீதாகிறார். இப்படி ஒரு பெண்ணை இந்த உலகத்தில் காண முடியுமா இப்பொழுது? இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியந்துள்ளார்கள். ஏன் இந்த பெண் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கூறிய காரணத்திற்காக தன்னுடைய 5 பிள்ளைகளையும் தன் கணவர் முதற்கொண்டு அனைவரும் இறந்து ஃபிரௌனால் கொல்லப்படுகின்றார்கள். இப்பொழுது இவர் நம் மூதாதையை, இவரை நாம் ரோல் மாடலாக நம் மூதாதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நிறைய சம்பவங்களை நாம் கூறிக்கொண்டு செல்லலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்தோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக குறைஷிகளால் துன்புறுத்தப்படுகிறார், வேதனை வருகிறார். குறைஷிகள் அவர்களை வெறும் தரையில் சட்டை இல்லாமல் படுக்க வைத்து அவர்கள் நெஞ்சின் மேல் பாறாங்கல் வைத்து சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடு, உன்னை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹதுன் அஹத், இறைவன் ஒருவனே, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமதை நான் இறைத்துவதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிய காரணத்திற்காக வேதனைப்படுத்தப்படுகிறார் அந்த குறைஷிகளால்.
கடைசியாக நான் ஒன்று கூறுகின்றேன். நம் முன்னோர்கள் இதற்கு முன் நாம் வாழ்ந்து சென்றுள்ளார்கள். அவர்கள் வாழ்க்கை இன்று புத்தகங்களிலும் செல்போனிலும் வந்து கொண்டிருக்கின்றன. அதை ஒரு சமுதாயம் பாடமாக படித்து தன்னுடைய பண்புகளை வளர்த்து கொண்டது என்றால் அவர்களுக்கு வரும் எதிர்கால துன்பங்களையும் துயரங்களையும் அவர்களால் போக்கப்படும். வரும் இளைஞர் சமூகத்தை மீட்டுடன் எடுக்க முடியும். நமது மூதாதையாக நாம் இனிமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபித்தோழர்களையும் இதற்கு முன் வாழ்ந்த நபிமார்களையும் நமது முன்னோர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையின்படி வாழ்ந்து காட்டுவோமாக என்று கூறி துவா செய்வதற்காக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். எதன்படி கேட்டமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீகினை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.